வணக்கம். இது மௌன்யா ஃபிஷ் ஃபார்ம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. சரி, சண்டே ஸ்பெஷலாக மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவானி மீன் மார்க்கெட்டுக்கு வந்தோங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஒரு மீன் தேடி வந்தோம். அந்த மீன் கடல்லே இல்லையாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா ஏழைக்கேற்ற எள்ளு உருண்டை அப்படிங்கிற மாதிரி பாறை மீன் இருந்துச்சுங்க. நம்ம எப்பயும் சில டைம் பாறை மீன் தான் அதிகமாக வாங்குவோம். சரி, ஓகே, அந்த பாறை மீனே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாறை மீன் எங்கே இருக்குது அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு இருந்தா இங்கே நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா சும்மா மீனெல்லாம் குவிச்சு அப்படியே கிலோ கணக்காக சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா எல்லா மீனுமே உயிரோடு இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இங்கே அது ஒரு ப்ளஸ்ஸு. எதுவுமே ஐஸ் மீன் கிடையாது. நம்மளுக்கு மீனெல்லாம் பாருங்களேன், அப்படியே உயிரோடு இருக்குது பாருங்கள். ஆரா மீன்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பார்க்கவே அப்படியே பாம்பாட்டம் உயிரோடு இருக்குது. பாறை மீனும் உயிரோடு தான் இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லாமே உயிரோட ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க. சரி, ஓகே, நாம் பாறை மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட கேட்டோம். அண்ணன் எதா பாருங்கள் எடுத்து காட்டிகிட்டு இருக்காரு. பாறை மீனை வாங்கிட்டு நாம்ளும் சரின்னு அப்படியே மறுபடியும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இடத்துலலாம் போய் அப்படியே சுற்றி பார்த்தோம்னா நிறையா மீன் இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறனால ஏகப்பட்ட கூட்டம். ஒவ்வொரு மீனுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம போய் ஒரு கடையில் வாங்கிட்டு தனியாக மறுபடியும் எடை போட்டு அதுக்கப்புறம் மீனை வெட்டி வாங்குறதுக்குன்னு தனியாக ஒரு க்யூ இருக்குது. அங்கே போய் நம்ம மீனை கொடுத்து நம்ம வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போனோம். அங்கேயும் சில மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் எல்லாம் எடை போட்டுட்டு இருந்தாங்க. சரி, நம்ம மீனை வெட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுற இடத்துக்கு போய் நின்னோம்னா அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லைன் நின்றுட்டு இருந்துச்சு. சரி, இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியே கொடுத்து நம்ம தெரிஞ்ச அண்ணன் கடையில் வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டோம். பாருங்கள், நம்ம மீனை தான் செதில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம தெரிஞ்ச அண்ணன் தான். ஸோ நீட்டாக அவங்க வெட்டி எல்லாம் நீட்டாக பண்ணி கொடுப்போம். இது ஒரு மீன் கடை தான். நம்மளுக்கு அங்கேருந்து நம்ம இங்கே வெளியே வந்துட்டோம். நம்ம மீனை தான் அண்ணன் அப்படியே பீஸாக போட்டுட்ருக்காரு. பாருங்கள், நீட்டாக கட் பண்ணுறாரு. கட்டிங் ஸ்டைலுமே ரொம்ப அழகாக இருக்குது அவர் வெட்டும்போது. உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், நம்ம மீனோட பேக்கிங் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக தயாராகிட்டோம். ஓகே, மௌன்யா ஃபிஷ் ஃபார்முக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.